ஹாய் குட்டீஸ், கற்பனை உலகத்துக்கு பறக்கலாம் சிட்டுக்குருவி சிறகு டேல்ஸுடன். தாத்தா தாத்தா பாட்டி நாங்க வந்துட்டோம். வாங்க வாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? விளையாடிட்டு வந்தோம். பாட்டி, ஒரு கதை சொல்லுங்க. ஆமா பாட்டி, கதையை சொல்லுங்க. சரி குழந்தைகளா, நான் ஒரு அருமையான கதை சொல்றேன். ஒரு சிங்கம் பற்றிய கதை சொல்றேன். வாவ், சிங்கம் கதை சூப்பர் பாட்டி, சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் காட்டுல தூங்கிட்டு இருந்துச்சு. நல்லா தூங்கணும், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நாம ஜாலியா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரணும். இது என்ன பெரிய மெத்தை மாதிரி இருக்கு. அச்சச்சோ, அந்த எலியா சிங்கம் சாப்பிட்டுச்சா? இல்ல பசங்களா, வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். யாரு என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணது? மன்னிச்சிடுங்க, நான் மெத்தன்னு நினைச்சேன். என்ன மெத்த நினைச்சியா? உன்னை சும்மா விட மாட்டேன், அப்படியே சாப்பிட போறேன். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சாப்பிடாதீங்க, என்ன விட்டுருங்க, நான் இந்த பக்கமே வரவே மாட்டேன். நீ சொன்ன நான் உன்னை சாப்பிடக்கூடாது, நான் கண்டிப்பா உன்னை சாப்பிடுவேன். வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் உதவுவேன். நீ எனக்கு உதவா போறியா? சரி சரி போ, பார்க்கவே பாவமா இருக்கு, பொழிச்சு போ. நன்றி, நான் ஹெல்ப் பண்ணுவேன். அது எப்படி பாட்டி அந்த சின்ன எலியால பெரிய சிங்கத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அதுதான் கதையில இருக்கிற ஆச்சரியம் கண்ணா. அப்புறம் ஒரு நாள் காட்டுக்குள்ள வேட்டைக்காரன் வந்து சிங்கத்தை பிடிக்க வலைய விரிச்சு வச்சான். அது தெரியாம அந்த சிங்கம் போய் வலையில மாட்டிக்கிட்டது. நான் வந்துட்டேன் சிங்கராஜா, அன்று நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உதவுவேன். நன்றி நண்பா, உன் உதவியை எப்பவும் மறக்க மாட்டேன். சின்னவனாக இருந்தாலும் நீ செய்த உதவி மிக பெரியது நண்பா. வாவ், பாட்டி அந்த எலிதான் ஹீரோ. யாரையும் சின்னவங்கன்னு நினைக்க கூடாது. அதான் இந்த கதை சொல்லு கருத்து. இன்னொரு கதை. நன்றி, மீண்டும் சந்திப்போம். இன்னும் கதைகள், இன்னும் மகிழ்ச்சி. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேர்ந்து பறக்கலாம்.